விஜய் சார் அவர்கள் பண்ணுறதையே நம்ம ஸ்டாலின் சார் அவர்கள் பண்ணுறாங்க, சினிமாட்டிக்காக இருக்குது அப்படின்னு நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க. ஸோ அவங்க இந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? புதுமுகம் நாட்டை ஆளும் அப்படின்றது இருக்கு. அந்த புதுமுகம் அப்படின்னும் போது யாரு? உனக்கு ஈக்குவலான அரியணையில ராவணனுக்கு எதிர்க்க ஹனுமன் உட்கார்ந்தான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உட்காருவாரு அப்படின்றது நிதர்சனமான. இது கட்சிக்காக சேர்ந்த கூட்டமா இல்ல இவருடைய ஆக்டிங்காக இவருடைய ரசிகர்களா சேர்ந்த கூட்டமா? 2 கேள்வி நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கே அதுல ஆன்சர் தெரியும் பாதி. அப்போ இந்த கிரக நிலை அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அவருடைய எதிர்பார்ப்புகள், விஜய் நாட்டை ஆளுவாரா அப்படின்னா கண்டிப்பா எதிர்கட்சி தலைவரா உட்காருவோம். ஏன்னா வாழ்க்கையில அரசியலுக்கும் சினிமாவுக்கும் ஏதோ இந்த வருஷம்தான் பொதுவா தொடர்பு வந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்படி கிடையாது. 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் புனர்பூச நட்சத்திரத்துல இந்த தேர்தல் வந்து ஆரம்பிக்குது. ஆகவே எந்த அரசாங்கமாக இருந்தாலும் கூட்டணி ஆட்சி தான் அமையுமே தவிர தீர்க்கமான முடிவா இருக்கும். ஏன்னா இதே மாதிரி ஒரு பராபவ வருடம் 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது. அப்பொழுது ஏற்பட்ட மாற்றங்களோடு இந்த வருடத்தை நான் இங்கு ஒப்பிட்டு பார்க்கிற போது மாற்றம் உண்டு, மிகப்பெரிய மாற்றம் என்பது இல்லை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இருந்தவர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, புதிதாக வந்தவர்கள் வேடிக்கை பார்ப்பார்கள். இப்படித்தான் இந்த வருஷம் அரசியல் இருக்கும். தனிப்பட்ட முறையில் நமக்கு யார் மேலே விருப்பம் கிடையாது. ஆனால் அந்த ஜாதகம் எப்படி இருக்கும், இந்த தமிழ்நாட்டுக்கு அந்த ஜாதகம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பார்க்கணும். அவருடைய கட்சிகளில் உள்ள 2 யானைகளே இந்த 2 கட்சிகளை யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கு. ஸோ விசுவாவசு ஆண்டு முடிஞ்சு பராபவ வருடம் பிறக்க இருக்கு. இந்த பராபவ வருடம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றதோட சேர்த்து பொது பலன்கள் இந்த வருடம் என்னென்ன விஷயங்கள்லாம் நிகழ இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக 4 பிரபல ஜோதிடர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். முதலாவதா தெய்வீக ஜோதிடர் AR பாலகிருஷ்ண ரெட்டி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு நேயர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததா ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்ததா ஜோதிட சிரோன்மணி பேராசிரியர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் இணைச்சிருக்காங்க. வணக்கம் மேம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததா ஜோதிடர் MS ராமலிங்கம் சார் அவர்கள் இணைச்சிருக்காங்க. வணக்கம் சார். யூ தமிழ் நேயர்களுக்கு இனிய பராபவ வருடத்தின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நலமாக வாழ இறைவனை வேண்டுவோம். சார், இப்போ எலெக்ஷன் வர இருக்கு, ஒரு சினிமாட்டிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். விஜய் சார் அவர்கள் பண்றதையே நம்ம ஸ்டாலின் சார் அவர்கள் பண்றாங்க, சினிமாட்டிக்கா இருக்கு அப்படின்னு நிறைய தகவல்கள் சொல்றாங்க. ஸோ அதுவும் இல்லாம DMK வந்துட்டு 2026 வந்து நிறைய கூட்டணிகள் வச்சிருக்காங்க, 22 கூட்டணி கட்சிகள் அமைச்சிருக்காங்க. எந்த எலெக்ஷன்லயுமே இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க இந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்க ஓப்பனிங்ல கேட்டது விஜய் செய்கிற மாதிரியே ஸ்டாலின் செய்கிறாருங்கிறதுலாம் கிடையாது. இவர் வந்து பல வருஷமாக அரசியலில் இருக்கார். இவர் இந்த வருஷம்தான் அரசியலில் வந்தார். இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் கம்பேர் பண்ணி பேச முடியாது. அனுபவங்கள் வேறு, ஆட்சிகளில் இருந்தவர்கள் இவர்கள். ரொம்ப ரொம்ப அனுபவம் பெற்றவர்கள். அரசியலுக்கும் சினிமாவுக்கும் ஏதோ இந்த வருஷம்தான் பொதுவாக தொடர்பு வந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி கிடையாது. பராசக்தி படம் என்னைக்கு வந்ததோ அன்னையில இருந்தே அரசியலுக்கும் தமிழ்நாடுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஆகவே இனி வரும் காலங்களில் அரசியலுக்கு சினிமா வந்து உறுதுணையாக இருக்குமா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணுமே ஒழிய, ஏற்கனவே அரசியலில் கொட்டை போட்ட அவங்களுக்கு வந்து சினிமா துறை தேவையில்லை. ஆகவே முதல்ல நம்ம பூர்வீகத்தினுடைய பூர்வாம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரைத்துறையிலேருந்து தான் எல்லாருமே வந்தாங்க.
ஆனால் அந்த திரைத்துறை 2026 ஒர்க் அவுட் ஆகுமா? இந்த ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த திரைத்துறைக்கு ஒத்து வருவாங்களா? அவங்களுக்கு அது புரியுமா? ஐடியில் இருக்காங்களே அப்படிங்கிறதுலாம் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமே ஒழிய, என்னுடைய கணிப்பு பிரகாரம் இந்த ஆண்டு தமிழ் வருட பிறப்பு வந்து குரு வந்து அரசனாக வருகிறார், செவ்வாய் வந்து மந்திரியாக வருகிறார். குரு அரசனாக வரும்போது ஏற்கனவே பண்பட்ட ஒரு மனிதர்களும் புதிய முகங்களும் எத்தனை கூட்டணி எப்படி அமைந்தாலும் சரி, இதில் வந்து மக்கள் வாக்கே மகேசன் வாக்குன்னு சொல்லக்கூடியது. ஆகவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நேரடி போட்டியாக இருக்குமே தவிர மற்றவர்களுக்கு இதில் சம்பந்தமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து நீங்கள் என்னதான் நீங்கள் எலெக்ஷனில் சொன்னாலும் அவர்கள் கொடுக்க வேண்டிய தீர்ப்பை மிக தெளிவாக கொடுப்பாங்க. ஏன்னா புதனுடைய அம்சத்தில் 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் இந்த தேர்தல் வந்து ஆரம்பிக்குது. அதனுடைய முடிவு வர்றது என்னன்னா, சந்திரன் நீச்சப்பட்டு விருச்சகத்தில் வரக்கூடிய நாளான அந்த நாளில் வந்து தேர்தல் முடிவு வருது. ஆகவே எந்த அரசாங்கமாக இருந்தாலும், அது திராவிட முன்னேற்ற கழக அரசாட்சியாக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாட்சியாக இருந்தாலும் கூட்டணி ஆட்சி தான் அமையுமே தவிர, ஈவன்தோ அவங்களுக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி வந்தால் கூட கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிறது தீர்க்கமான முடிவாக இருக்கும். ஏன்னா சந்திரன் நீச்சம் பெற்ற இடம் கேட்டை நட்சத்திரத்தில் வந்து அந்த நாளில் அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம், அந்த நாளில் ரிசல்ட் வரப்போகுது. இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எது எப்படி இருந்தாலும் மக்களாட்சியே மலரும், மக்களின் தீர்ப்பு தான் மகேசனாக தீர்ப்பு இருக்குங்கிறது தான் என்னுடைய கால்குலேஷன். சார் சொல்லும் போது இப்போது டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் மட்டும்தான் போட்டி அந்த மாதிரி சொன்னார். பட் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோன்னா லயோலா காலேஜ் ஒரு சர்வே எடுத்தாங்க. ஸோ அதில் வந்து டிஎம்கே ஃபர்ஸ்ட்டில் இருந்தாங்க, 2வது இடத்துல டிவிகே இருந்தாங்க, தாவேக்கா இருந்தாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், எந்த கட்சி முன்னிலை வகிக்க வாய்ப்பு இருக்குது? அரசியலை பொறுத்தளவு இந்த தமிழ் வருடத்துக்கு பிற்பாடு பராபவ வருடம் நான் எப்படி பார்க்குறேன்னா, இதே மாதிரி ஒரு பராபவ வருடம் 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது. அப்பொழுது ஏற்பட்ட மாற்றங்களோடு இந்த வருடத்தை நான் இங்கு ஒப்பிட்டு பார்க்கிற போது மாற்றம் உண்டு, மிகப்பெரிய மாற்றம் என்பது இல்லை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஓப்பனாகவே பேசலாம், நம்ம ஒன்றும் இது இல்லை. அரசியல் நிலவரம் என்பது வேறு, சினிமா என்பது வேறு. சார் அழகாக சொன்னார், சினிமா இல்லாமல் அரசியல் இல்லை. ஆனால் அரசியல் மட்டும் சினிமாவை நம்பி தான் அப்படிங்கிறதும் இல்லை, அது எல்லாத்துக்கும் பொருந்துமாங்கிறதும் கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில் சொல்லுகிற போது எனது கணிப்பின்படி பார்த்திங்கன்னா, இருந்தவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படும், கொஞ்சம் ரொம்பவே ஒரு டஃப் சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ண போகிறாங்க. ஆகையினால் ஏற்கனவே இருந்தவர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, புதிதாக வந்தவர்கள் வேடிக்கை பார்ப்பார்கள். இப்படித்தான் இந்த வருஷம் அரசியல் இருக்கும். இது எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன சர்வேவின் படி பார்க்குற போது உங்களுக்கே குழப்பமா இல்லையா? என்ன இப்படி சொல்கிறாங்களே, இதெல்லாம் நிஜமாக இருக்குமான்னு தோணுதா? ஆமாம், அரசியலில் வந்து சார் சொன்ன மாதிரி அனுபவங்கள் இருந்துட்டு போட்டோம். அதிர்ஷ்டம் என்பது மிகப்பெரிய அளவில் வேணும். ஒரு சினிமாவில் நடித்து வெற்றி பெறுவதற்கு இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்திற்கும் உலகால பிறந்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்துக்கும் 2 ராஜயோகங்களுக்கும் அடிப்படையில் அஸ்ட்ராலஜிக்கலி நிறைய வித்தியாசங்கள் உண்டு. மக்களை கவருவதும் அதுதான், இதுவும் மக்களை கவருது தான். ஆனால் இது ராஜயோகத்தின் அடிப்படையில் வந்து ஆட்சியாளர்களாக உட்காரக்கூடியது. இந்த அமைப்பில் பார்க்குற போது எனக்கு தெரிந்த மட்டும் பழையவர்களே மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள். ஆட்சியில் இருப்பவர்களுக்கு சில சங்கடங்கள் நேரலாம், இல்லை ஐயா சொன்ன மாதிரி இழுபறியில் போய் நிற்கும். ஒரு தனி மெஜாரிட்டியில் போய் நின்று ஆட்சி அமைக்க முடியாமல் கொஞ்சம் இழுபறி எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்போ நீங்கள் எதிர்பார்க்கலாம். சார், நீங்கள் சொல்லும் பொழுது டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கு தான் போட்டியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு முறை வந்து அம்மா இறந்தப்போ இபிஎஸ் வந்து எதிர்பாராத விதமாக சிஎம் ஆனார். ஸோ அதுக்கு என்ன கிரகநிலை காரணமாக இருந்தது? இப்போ அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் இந்த டிஸ்கஷன் நான் பண்ணும்போது நல்ல ஞாபகம் வச்சுங்க, எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து முதலமைச்சராக வரும்போது எந்த ஜோதிடருமே சொல்ல அவர் தான் முதலமைச்சர் ஆவார். அதே மாதிரி இந்த ப்ரிடிக்ஷனுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் வந்து சொன்னார், அதிர்ஷ்டம் வேணும், எனக்கு வந்து தாசில் பண்ண ஆசை தான், ஏன்னா அதுக்கான ஜாதகம் வேணும் இல்லைங்களா? எல்லாருமே திரைத்துறையில் வந்து எல்லாருமே பிரகாசம் பண்ண முடியாது. எங்கேயோ சேலத்தில் இருந்து வந்து இங்கே திருப்பி முதலமைச்சர் ஆனார் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் உள்ள அதிர்ஷ்டம்,
அதை நீங்கள் முதல்ல கால்குலேஷன் பண்ணணும். அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவர். அவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா பெரிய அவங்க அப்பா வந்து ஏற்கனவே அரசியலில் இருந்தார், இல்லை திரைப்படத்துறையில் இருந்தார் அப்படிங்கிற பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. அதுதான் உண்மையான இறைவன் கொடுக்கும் வரம். ஆக ஒவ்வொரு தேர்தலையும் அது மாண்புமிகு ஸ்டாலின் ஆகட்டும், மாண்புமிகு எடப்பாடியார் ஆகட்டும், இவங்க 2 பேர் தான் அப்படிங்கிறது நம்ம பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து அந்த ஆதிக்கம் வந்து கோலோச்சி இருக்கு. நீங்கள் கூட சொன்னீங்க ஒரு நடிகருடைய கட்சி எப்படி இருக்கும்னு. நம்ம யார்பட்ட தனிப்பட்ட முறையில் நமக்கு யார் மேலேயும் விருப்போ கிடையாது. ஆனால் அந்த ஜாதகம் எப்படி இருக்கும், இந்த தமிழ்நாட்டுக்கு அந்த ஜாதகம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பார்க்கணும். அவருடைய கட்சிகளில் உள்ள 2 யானைகளே இந்த 2 கட்சிகளை குறிக்கும். எப்பவுமே ஒரு குறிகளை நம்ம எடுக்கும்போது மிக நிதானமாகவும் பொறுமையாகவும் யோசிக்கணும். நீங்கள் உதயசூரியன் சின்னம் எடுத்தது என்னைக்கு, எப்போ, எப்படி அப்படின்னு நீங்கள் கணக்கெடுத்து பார்க்கணும். ஆத்மகாரகன் சூரியனுடைய பலம் பெற்று உதயசூரியனை சின்னமாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி சந்திரனுடைய பலம் பெற்று இரட்டை இலையை வந்து எடுத்திருக்காங்க. இவருடைய ஆத்மகாரகன் சூரியன் பலம் பெற்ற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதே மாதிரி சந்திரனுடைய பலம் பெற்றது தான் புரட்சி நடிகர், புரட்சி திலகம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். சந்திரனுடைய அம்சம் பெற்றவர். இங்கே சூரியனும் சந்திரனும் அம்சமாக இருந்தவர்கள். ஒரு நாட்டை கோல வச்சுறாங்க இத்தனை வருஷம் அப்படின்னா 30 வருஷத்துக்கு மேலே யாரும் நிற்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு 50 வருடமாக இது எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நாள் கூத்து இல்லை. யார் வரணும் யார் போடுங்கிறது ஜோதிடர்கள் முடிவு பண்ணுறது இல்லை, கருத்து கணிப்பு முடிவு பண்ணுறது இல்லை. மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. மக்கள் கொடுக்கும் தீர்ப்பில் மிக தெளிவாக இந்த ஆண்டு நான் அதான் மறைமுகமாக சொன்னேன், குரு வந்து ராஜாவாக இருக்கார். இந்த குரு ராஜாவாக இருக்கும்போது 3 வருடம் இருக்கும்னு சொன்னேன். ஆனால் அந்த 3 வருடத்திற்கு பிறகு ஏன் மாற்றம் வருது அப்படின்னா, 2031 சனீஸ்வரர் ரிஷபத்தை தாண்டுற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், போரினால் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த கிரக தாக்கம் நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்குங்கிறதா என்னுடைய நம்பிக்கை. சார், கடந்த முறை எலெக்ஷன் அப்போ நம்ம சிஎம் சார் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு நிறைய கோவில்களுக்கு போனாங்க, நிறைய பரிகாரங்கள் பண்ணாங்க. அது மூலயமா தான் இவர் வந்து முதலமைச்சர் ஆனாரு அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டது. ஸோ அதுவும் ஒரு காரணமா இந்த முறையும் அவங்க அந்த மாதிரி தான் பண்றாங்க அப்படின்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. இது பத்தி சொல்லுங்க சார். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன செஞ்சாலும் அது அரசியலாக தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல அரசியல் குடும்பம், அவங்களுக்கு வேற தொழில் என்பதை விட அரசியல் தான் முதல் தொழில். அப்ப இவங்க கோயிலுக்கு போகிறது தெய்வீக நம்பிக்கை அடிப்படை அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் நம்ப வைக்கிற விஷயமாக இருக்கும். அவர்கள் போறது வந்து அரசியல் தான். 2வது, கோயிலுக்கு போனா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது நான் மதத்துக்கோ சாமிக்கு எதிராக பேச வரல. அப்படியெல்லாம் இல்லைம்மா. கடினமான உழைப்பு வேணும், ஏற்கனவே இருந்த அனுபவங்கள் இருக்கணும். இப்போ நீங்கள் ஐயாட்ட கேட்குற போது கூட கேட்டீங்க, சினிமாக்காரங்க பூரா பேரும் அரசியலுக்கு வந்து ஜெயிச்சிட்டாங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் கீழே உட்காந்துருக்குறாங்க? ஸோ இப்படி பல வரலாறுகள் இருக்கு இந்த நாட்டில். எப்பொழுதுமே ஒரு அரசியலை பொறுத்தளவு, நான் இன்னைக்கு கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஒருத்தர் ஜாதகம் வெற்றி பெறாதுங்கிற மாதிரி நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏன் வருதுன்னா, இந்த குரு பகவான் அங்கதான் வந்து உட்கார போகிறார். எங்க கடகத்துல வந்து இந்த கடகத்தில் குரு அமருகிற போது குருவுக்கே உண்டான ஒரு இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் இருந்த இடம் வந்து பாழா போகுங்கிறது ஒரு அடிப்படை விஷயம், விதி உண்டு. பார்க்கிற இடங்களுக்கு தான் பலம் அதிகம். அப்ப அந்த இருந்த இடம் என்பது கொஞ்சம் அமுக்கப்படுகிறது, நசுக்கப்படுகிறதுங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில பார்க்கிற போது இந்த வருஷத்துல இப்படிப்பட்ட சூழல்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. தெய்வீகத்தை நம்பணும் தான், வேண்டான்னு சொல்லலை. எல்லாருமே ஒரு ஆன்மீக பாதையில, நம்ம அம்மா அப்பா கூட ஆரம்பத்துல முருகான்னு சொல்லு, பிள்ளையரப்பான்னு சொல்லு கும்பிடுன்னு தான் வளர்த்துருக்குறாங்க. ஆன்மீகம் இல்லாத நாடு இல்லை இது. பட் அதே நேரத்துல அரசியலுக்கென்று ஒரு தனிப்பட்ட செல்வாக்கும் ஒரு ராஜயோக அமைப்புடைய ஜாதக கிரக பலமும் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். மேம், இப்போ சார் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா தாவேக்காக்கு அதிக வாய்ப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வைரலாக என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து கடக ராசி. ஸோ இந்த வருடம் வந்து கடகத்துக்கு ஆஹா ஓஹோன்னு இருக்கு, அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க சொல்லுங்க மேம், எப்படி இருக்க போகுது? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சட்டத்தை நாட்டை ஆளணும்னு யாரும் வந்தாலும்
கலைத்துறையை தொடாமல் வர முடியாது. அதே போல் கலைத்துறையை ஆதரவாக வச்சு வந்தவங்க தான் நிறைய பேர், எழுத்தாளர்களும் சரி நடிகர்களும் சரி. இப்போ அவர் வந்து கடகராசின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ குரு பகவான் அங்கே வரப்போகிறார், ஓகே. ஆனால் இந்த வருடம் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேது அமைப்பில் எல்லா கிரகமும் மாட்டுது. இல்லை கேது வந்து ஃபஸ்ட்டு தொட போகிறது கடகத்தை தான், பார்வை இருக்கிறதுனால நிறைய வந்து அவருடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். மக்கள் அறையில ஆதரவுகள் எல்லாம், இந்த ஆதரவு எல்லாம் வந்து கட்சியை நம்பியா இல்ல அவருடைய நடிப்பை நம்பியா, இது கட்சிக்காக சேர்ந்த கூட்டமா இல்ல இவருடைய ஆக்டிங்காக இவருடைய ரசிகர்களா சேர்ந்த கூட்டமான்னு 2 கேள்வி நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கே அதுல ஆன்சர் தெரியும் பாதி. அப்போ இந்த கிரக நிலை அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறலாம். மேபி வந்து விண்ணாகத்துக்கு அப்படிங்கிறது ஒரு 60% போகலாம். ஆனா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பழமைவாதிகள் அப்படின்னு இருக்காங்க, பாரம்பரியமா ஆளுகின்றவர்கள் இருக்காங்க. அவங்களுடைய ஜாதகத்தை அமைச்சு பார்க்கும்போது இவரை விட அவங்களுக்கு தான் பலு அதிகமா இருக்கு. மக்கள், அதாவது அதே தான் நான் திரும்ப சொல்ல வர்றது, நடிப்பை பாராட்டி வந்தவர்களை விட அரசாங்கத்தை நல்லா ஆட்சி செஞ்சவங்க, அதுக்காக சேர்ந்த கூட்டங்கள் எந்த அமைப்புல இருக்காங்களோ அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. மேம், இப்போ மேம் சொன்ன மாதிரி பார்த்தோம்னா விஜய் தாவேகா அவருடைய கட்சிக்கு வந்துட்டு ஆர்ப்பரிப்பு அதிகமாகவே இருக்குது. அவங்களுடைய ரசிகர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஆர்ப்பாட்டம்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அவர் வின் பண்ணுவாரா? அவருக்கு ஏதாவது சாதகமான சூழல் இருக்கா? ஆக்சுவலி ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு துறையில் அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அந்த துறையில் போகணும் அப்படின்றது இல்லைம்மா. சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு ப்ரொஃபஷன் ஒன்றா இருக்கலாம், அவங்களோட பேஷனுக்கு செருக குடிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் எத்தனையோ இருக்க தான் செய்கிறாங்க. அந்த விதத்தில் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்திட்டாங்க இல்லைங்களா? சரி, அதுக்கு காரணம் அவரோட சம் பர்சனல் இஷ்யூஸ், பர்சனல் லைஃப்ல ரொம்ப பக்காவாக இருக்க பர்சன், ரொம்ப ஜென்யூன் பர்சன் தான் நாட்டை ஆளணும்னா யாரை கொண்டு வர முடியும்? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை தான் திருப்பி கொண்டு வரும். புரியுதுங்களா? அப்ப இது வந்து பாருங்க, விஜய் நாட்டை ஆளுவாரா அப்படின்னா கண்டிப்பா எதிர்க்கட்சி தலைவரா உட்காருவார். ஏன்னா வாழ்க்கையில முக்கியமா வந்து பாருங்க, வாழ்க்கையில சாதிச்சவங்க 2வது, சமுதாயத்துல சாதிச்சவங்க, அரசியல்ல சாதிச்சவங்க யார்? மக்களோட செல்வாக்கு இருந்தவங்க. அப்ப விஜயோட மக்கள் செல்வாக்கு நிறைய பேருக்கு இருக்கா? நாட்டை ஆண்டதுல உன் மேல குறை சொன்னது அப்படின்றது நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? இது வரைக்கும் ஆட்சி புரிஞ்சவங்க, இவங்க ஆட்சியில அந்த சொட்டை, இவங்க ஆட்சியில இந்த குறை, இவங்க ஆட்சியில இந்த பிரச்சனை அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்ட பர்சனாலிட்டிஸ், கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்ட பொலிட்டீஷியன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நிறைய கருத்து கணிப்பு நடந்துச்சு. அதுல ரீசெண்டா ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட்ல பார்த்தேன் நானு, கருத்து கணிப்பு தாவேக்காக்கு தான் நிறைய இருந்துச்சு. அப்ப உடனே என்ன அர்த்தம்? விஜய் சார் வந்து சிஎம் உட்காருவாரு அப்படின்னு அர்த்தமா? இல்ல, கண்டிப்பா சாலிடா எதிர்கட்சி, உனக்கு ஈக்குவலான அரியணையில ராவணனுக்கு எதிர்க்க ஹனுமன் உட்கார்ந்தான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உட்காருவாரு அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அப்ப யாரு ஜெயிப்பாங்க? ஸ்டாலின் சார் ஜெயிப்பார். ஏன்னா அவருக்கு படபலம் இருக்கு, பணபலம் இருக்கு, எவ்ரிதிங் இருக்கு, அவர் ஜெயிப்பாரு. ஆனா அந்த ஆட்சி அவர் தொடருவாரா அப்படின்னா அதுல சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து புதுமுகம் நாட்டை ஆளும் அப்படின்றது இருக்கு. அந்த புதுமுகம் அப்படின்னும் போது யாரு? உதயநிதி ஸ்டாலினும் புதுமுகம் தான். நான் அரசியல் குடும்பத்துல இருந்தாலும் நான் புதுமுகம், அரசியலுக்கு எனக்கு பெருசா தெரியாது, பாலிடிக்ஸ் பண்ண தெரியாது. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் சார் சாலிடா எதிர்க்க உட்காருவார்மா. அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கவும் ஜெயிப்பார். எப்போ ஒருத்தவங்களை வந்து நம்ம ரொம்ப மண்ணுக்குள்ள போட்டு புதைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோங்களோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம விதைக்கிறோம் புதைக்கிறோம்னா ஆலமரமா வெளியே வருவாங்க. அது நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. அப்ப அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவருக்கு நிறைய இருக்குமா. சரி, இப்போ கடந்த வருடம் வந்து விசுவாவசு வருடம் வந்து ஒரு மோசமான வருடம் அப்படின்னு சொன்னாங்க நிறைய ஜோதிடர்கள். நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ லேட்டஸ்டா நம்ம வந்து அமெரிக்கா ஈரான் வாரும் போயிட்டு இருக்கு. அதனால நம்மளுடைய இந்தியாவிலேயே இப்போ நிறைய பாதிப்புகள் நம்மளால பார்க்க முடியுது. கேஸ் தட்டுப்பாடு வந்திருக்கு, பெட்ரோல் விஷயத்துலயா இருக்கட்டும், அடுத்தடுத்து நிறைய இஷ்யூஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வார்ன் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த பராபவ வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது? பொதுவாகவே பராபவ வருட பலன்கள், பொது பலன்கள் அப்படிங்கிறத விட 2019 இருந்தே நாங்கள் நிறைய ப்ரிடிக்ஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சனியும் செவ்வாயும் ஒரு வீட்டில், சனி செவ்வாய் பார்வை, தனுசுல வந்து 4 கிரகங்கள், மகரத்தில், கும்பத்தில், மீனத்தில், இப்படின்னு 2019 இருந்து இந்த கிரக சேர்க்கைங்கிறது சரி கிடையாது. ஆகையினால நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், நோயினால், தீவிரவாதத்தால், வேற்றுமொழி இனத்தவர்களால் போர் பதட்டம் வரும் அப்படின்னு நம்ம 2019 இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கூட என்னுடைய ப்ரீவியஸ் ப்ரிடிக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2031 சனீஸ்வரர் ரிஷபத்தை தாண்டும் வரை
இந்த ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும். பொதுவாகவே சனியும் செவ்வாயும் சந்திக்கும் பார்க்கும், அந்த காலத்தில் மழை பெய்யும், இடி இடிக்கும், வெள்ளம் இருக்கும், அதெல்லாம் பொதுவாக இருக்கும். ஆனால் ஒரு வைப்ரேட்டிங் மோடில் இருக்குது. 2019 இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிம்மதி இல்லாத காலம். கேஸ் தட்டுப்பாடு இல்லை, ஆனால் கேஸ் தட்டுப்பாடு இருக்குங்கிற ஒரு பேனிக். அந்த மாதிரி போர் பதட்டம் நமக்கு இல்லை, பக்கத்து நாட்டில் இருக்குது. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையும் நமக்கு இல்லை, ஆனால் மற்ற நாடுகளுடைய எதிர்பார்ப்பு நமக்கு. தங்கத்தினுடைய விலை வந்து இந்த அளவுக்கு ஏறும்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் எந்த அளவுக்கு அது இறங்கும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. தங்கம் வந்து உச்சத்துக்கு போகுமா அப்படின்னா கடகத்தில் குரு வரப்போகிறார். இதையெல்லாம் கால்குலேஷன் பண்ணும்போது கிரக ஸ்திதிகள் பொதுவாகவே யார் யார் கூட சேரக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. இது உலகத்தினுடைய ஜாதகத்துக்கு பார்க்கும்போது இந்த 2031 வரைக்கும் இப்படித்தான் இருக்கும். ஆகவே நாம் வந்து அதை பழகிக்கணும். எது எப்படி இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பாகிஸ்தான் வார், பொருளாதாரத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனைகள். அதே மாதிரி இப்போ நடக்கிற ஈரான் வார், பெட்ரோல், இந்த கேஸு, இதெல்லாம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சின்னதாக ஒரு 2 நாளில் முடிஞ்சு போகுது. ஆகவே நிலையான ஆட்சியும் நேர்மையான மனிதர்களும் இருந்தால் மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். இந்த பராபவ வருடத்துல இயற்கை பேரிடர்கள் சார்ந்த விஷயங்கள் என்னெல்லாம் நடக்க இருக்கு சார்? ஒவ்வொரு வருஷமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குமா. நம்ம வந்து விவரம் தெரிஞ்சது வந்து பார்க்குறோம். ஏதோ ஒரு ஓரத்தில் தீ பிடிக்குது, வெள்ளம் வருது, புயல் அடிக்குதுன்னு கேள்விப்படுறோம். இயற்கை அழிவுகள் இல்லாத காலங்கள் எப்போதுமே இருந்ததில்லை. இப்போ வந்து ரொம்ப பேசப்பட்டு விட்டுச்சு, அவ்வளோதான் உண்மை. இதில் இந்த வருஷத்தை பொறுத்தளவும் அது மாதிரியான சிக்கல்கள் உண்டு. என்னென்ன நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, வாகன விபத்துக்கள் அதிகமாகும். ஏன்னா சனி பகவான் போய் மீனத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த கடல் வாணிகம் செய்கிறாங்க பாருங்கள், இவங்களுக்கு பெருத்த சிக்கல்கள் வரும். அது இப்போவுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி கப்பல், அது மாதிரி மீன்பிடி படகுகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய விபத்துகளை சந்திக்கும், நட்டங்களை சந்திக்கும். இப்படிப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கு பெருத்த இழப்புகள் வரும். இது ஒரு பக்கம் இருக்கும். இதே போல் கடகத்துக்கு குரு போகிறார், காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல போய் உட்காருகிறார். அப்போ உலகளாவிய பொது மனிதர்களாக வாழக்கூடிய நமக்கு உடல்நிலைகளில் பாதிப்புகள் ஏற்படும். இருதய கோளாறு என்று சொல்லக்கூடியது அதிகபட்சம் வருகிறது இந்த வருஷத்தில். கவனிப்பீங்க, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வரப்போகிற சூழல்களை பார்ப்பீங்க. அதனால் மனிதர்களாக இருக்கக்கூடிய பொதுமக்களை நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட்டேஷன் வச்சுக்கணும். வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக வேண்டி எதையும் எப்படியும் செயலாண்டு போனால் அது விபரீத விளைவுகளை கொடுக்குங்கிறது இயற்கை. அதை இப்போ கொஞ்சம் நம்ம கண்காணிக்கணும். அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பொருளாதார சிக்கல் பெரிய லெவலில், அதாவது இந்த சைபர் கிரைம் எல்லாம் இப்போ சொல்கிறாங்க இல்லையா, மோசடிகள், இந்த மாதிரி மோசடிகள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். அதற்கு தகுந்தபடி அரசாங்கம் விழிப்புணர்வாக மக்களுக்கு போதனைகளும் செய்யும். இருந்தாலும் மோசடிகளில் மக்கள் சிக்குவாங்க. ஐயா சொன்னவர் சொன்னார், ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசினார். தயவுசெய்து இந்த வருஷத்தை பொறுத்தளவு ஷேர் மார்க்கெட்டு நிலையாகவே இருக்காது. ஏன்னா உலகம் பூராவுமே ஒரு ஸ்டேபிளான ஒரு தன்மை இருக்க போகிறதில்லை. நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமில்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் கஷ்டப்பட்டால் நமக்கும் அந்த விளைவுகள் வரத்தான் செய்யும். அப்போ உலகளாவிய பொருளாதாரத்தை பொறுத்தளவு ஒரு மந்த நிலைகள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதே பராபவ வருடம் 1966 வந்தது. நீங்கள் நல்லா கவனித்தா தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு முடிக்கிறேன். 1966 தான் அமெரிக்கா போய் வியட்நாமில் கால் வச்சு வார் பண்ணாங்க. பெருத்த தோல்வியோடு வெளியில் வந்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது. அதுபோலவே இந்த முறையும் இந்த வருடத்தில் அமெரிக்கா மிகப்பெரிய இழிநிலைகளை சந்திக்கும். இன்னும் சொல்ல போனால் அதிபராக இருக்கக்கூடியவர் நீடிப்பாராங்கன்னு சொல்லக்கூடிய அது கூட இன்னொரு 4 மாதத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. இவ்வளவுக்கு சிக்கல் பிரச்சனைகள் எல்லாம் அரசியலில், பொருளாதாரத்தில், இயற்கை பேரழிவுகளில். இது இங்கே பாருங்கள், இப்போ நம்ம குளோபலைசேஷன் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எங்கேயாவது ஒன்று நடந்தால் இங்கே நம்ம வீட்டில் பொங்காத அரிசி, இப்படிப்பட்ட சூழல் நமக்கு இப்போ தெரியுது. இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாரையும் பாதிக்கிற மாதிரி இருக்கும். எங்கேயோ தான் நடக்குது, நமக்கு இன்னும் உட்கார முடியாது. இப்படிப்பட்ட சூழலில் வாழ்கிறோம். என்னை பொறுத்தளவு தனி மனிதர்கள் எல்லோருமே தனி மனித ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும். பெற்றோர்கள் சொல்லி கொடுத்த பாதையை கடைப்பிடிக்கணும். வண்டி வச்சுருந்தா ஓட்டுறதுக்கு தானே தவிர ஸ்டைல் பண்ணுறதுக்கு இல்லைங்கிறது புரிஞ்சுக்கணும். இப்படி இளைஞர்கள்லேருந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்கன்னா துன்பத்தையும் துக்கத்தையும் தவிர்க்க கற்றுக்கொள்ளலாம். நிச்சயமாங்க சார். இந்த 2026 பிறக்கக்கூடிய பராபவ வருடத்துல என்ன மாதிரியான நிகழ்வுகள் நிகழ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி.